திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை புறக்கணித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை புறக்கணித்து மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட தலைவர் சர்குணகுமார், மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொருளாளர் திலீப் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தலைவர் மகேஷ், செயலாளர் சர்தார், பொருளாளர் சுந்தரேசன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு தமிழக அரசே நியமித்திடுக டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடுக டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு உரிய தொகையை வழங்கிடுக. கோரிக்கைகள் போராடும். கொள்கை உண்டு கோஷம் உண்டு. கூட்டமைப்பு போராடுவோம். வெற்றி பெறும் வரை இறுதி வெற்றி. எவ்வளோ சொன்னாலுமே அவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து செவிடகாலம் சங்கம் மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறது. நம்ம முதல் முறையாக வந்து 2023 இதை கையில் எடுக்கும்போது நம்ம சொன்னது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து கையாள முடியாது, இதை வந்து ஹேண்டில் பண்ண நம்மளால் முடியாது, இதுக்கு மாற்று வழியை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை வந்து அப்படியே விட்டு ட்ரையல் தான் இது, நீங்கள் முதல்ல போடுங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பார்ப்போம், அந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் சால்வ் பண்ணி தரோம், ஷார்ட் அவுட் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து 2024 திரும்ப நம்ம பக்கம் கொடுத்துட்டு இதை வந்து கண்டிப்பாக நீ செஞ்சு தான் ஆகணுன்ற கண்டிஷனில் கொண்டு வந்து நம்ம கழிட்டாங்க. அந்த டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை வந்து ஒரு பணியாளர் வந்து போய் செய்ய முடியுமா, ஒரு பெண்கள் செய்ய முடியுமா, ஒரு மாற்றுத்திறனாளி செய்ய முடியுமா, ஒரு வயதான கிராம நிர்வாகம் செய்ய முடியுமான்ற ஒரு எந்த கருத்தையுமே கருத்தில் கொள்ளாமல் அவசர கதியில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்க பார்க்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவங்களும் தெரியல, அவனும் சுயமாக சிந்திக்க மாட்டோம். ஆலோசனை சொல்கிறனாவது சார் இதில் இப்போ ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தினால அதனால் ஷார்ட் அவுட் பண்ண தான் முடியும், இதை வந்து நம்ம வேறு லெவலில் எதனா கொண்டு போகலாம், இல்லை தனியாக பணியாளர் நியமிக்கலாம், மற்ற ஸ்டேட்டில் நான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் ஆகும். யூஎஸில் வச்சு நம்ம செய்ய முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட இந்த வேலைகள்லாம் இருக்குது, இந்த வேலைகள்லாம் இருக்கிறது நடுவில் இது வந்து செய்ய முடியாதுன்ற ஒரு கருத்தை வந்து அவங்களால எடுத்து உள்ள சொல்ல முடியும். இன்றைக்கு வரைக்கும் 2022-23 எப்படி அதை டிஜிட்டல் கிராப் சர்வே கொண்டு வந்தாங்களோ அதே நிலையில் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தையும் அவங்க செய்யவே இல்லை. ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் எடுக்கலான்ற ஒரு கணக்கெடுக்கலான்ற ஒரு முறையை கூட அவங்களால கொண்டு வந்தாங்க. சரிங்களா, நிறைய என்ட்ரி போட்டு வைக்கிறோம். தொடர்ந்து வந்து அரசாங்கம் வந்து நம்ம சொல்கிறது கேட்குறாங்களா இல்லையா, அது என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்ம மாவட்டத்தில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஒரு சர்வே நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுருக்காரு. அந்த 2 மணி நேரம் ஃபோன் வராமல் இருக்குமா, எடுத்துக்காட்டாக வேலை செய்யுமா, நம்ம அதிகம் யாருமே கூட மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து அரசாங்க சர்க்கிளுக்கு வந்து நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு லேப்டாப் கேட்டிருக்கோம், சிம்மு கேட்டுருக்கோம், நெட்டு கிடையாது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு வேலையும் வந்து அரசாங்கம் செய்யாது. ஆனால் அரசாங்கம் வந்து நம்ம எல்லா வேலையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தை வந்து நம்ம ஆள்படுத்துகிறாங்க. எனவே அரசாங்கம் வந்து இப்பயாவது மாவட்ட அளவில் நடைகிற போராட்டத்தை செல்சாய்த்து உடனடியாக தீர்வு ஏற்படணும். அப்படி இல்லைன்னா கோட்டை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். அது பெரிய கூட்டம் அவங்க கலந்துப்பாங்க என்பது இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.